பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கையில லட்டு மாதிரி வந்திருக்குன்னா அப்போ எஃப்ஜேஓ சபரியோ யாருமே ஒண்ணுமே பண்ணலனாலும் பாரு ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்கன்றது டீமோட நம்பிக்கை. அப்போ அந்த டீம்ல இவங்களுக்கு தேவையான சேனல் ப்ராடக்ட்ஸை உள்ள போட்டிருக்காங்க, ஓட்டு இல்லாத சேனல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை போட்டிருக்காங்க, எஃப்ஜேவை போட்டிருக்காங்க, சபரியை போட்டிருக்காங்க. இதில் ஓரளவுக்கு ஓட்ஸ் வர கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பாரு கூட இருக்கிறது இவங்க வினோத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ பாருக்கும் வினோத்துக்கும் ஓட்டிங் இருக்கு. ஓகேங்களா, கமருதீனுக்கும் இருக்கு. இவங்க 3 பேரும் டாப் 3ல வராங்க. ஸோ இவங்க 3 பேர் கூட சேர்த்து மற்ற மிக்சர் கண்டென்ட்டை போட்டிருக்காங்க. யாருன்னா சபரி, எஃப்ஜே, ரம்யா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா. சபரி, ரம்யா, எஃப்ஜே, சாண்ட்ரா அப்படின்னு போடுற இடத்துல வியானா. இப்போ இந்த இடத்துல திவ்யா இல்லை, திவ்யாவை தூக்கி விக்ரம் டீம்ல போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க இது எப்படி பார்க்குறாங்கன்னா ஓட்ஸ் வர பெஸ்ட்டாக இருக்கிற, அதாவது ஓட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓட்டிங்கில் இல்லாதவங்களே சேர்த்து போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த சேனல் ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் கொடுக்க போகிறாங்கன்னா இதில் எஃப்ஜேக்கு நாமினேஷன் பாஸ் வர்றது கன்ஃபார்ம். அதாவது பாரு டீமை எப்படியா வின் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறது. அதுக்கு இவங்க டீம் கோஆர்டினேட்டாக பண்ணும். இங்கே உள்ள கண்டஸ்டன்ஸ்குள்ள எப்பயுமே ஒரு வெஞ்சன்ஸ் என்ன இருக்கு, பாரு எந்த டீம்ல இருந்தாலும் அதை வின் பண்ணவே விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. ஒருவேளை வின் பண்ணிட்டாலும் இந்த கிங்டம் டாஸ்க் மாதிரி வின் பண்ணிட்டாலும் நாமினேஷன் பாஸோ இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மரோ பாருக்கு போவே கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பானுங்க. இப்போ அதெல்லாம் அதே மாதிரி கேப்டன்சிக்கு வந்து ஒரு சில அந்த மாப் மாயாவிஸ் அப்படி தானே ஆச்சு, வின் பண்ணால் கேப்டன்சிக்கு எல்லாருமே வந்து போட்டி போடலாம் அப்படின்னும் போது அந்த சான்ஸையும் பாருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு அந்த கிச்சன் அந்த சாண்ட்ரா விஷயத்தில் சாம்பார் ஸ்குவாட் விஷயத்தில் பண்ணாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் அப்படிங்கிற இடத்துல விற்கும் போது நீங்க பிடிச்சோ பிடிக்காமலையோ பாரு அக்செப்ட் பண்ணி தான் அந்த கேம்குள்ள வைக்கணும். பாருக்கும் மற்றவங்களை யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்க தனியா அவங்களோட ஸ்கோரிங்கை வைக்க முடியாது. அவங்க போடுற பெர்ஃபார்மன்ஸ்ல இவனுங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கோரிங்கை வந்து திருடிடுவாங்க. அந்த கிரெடிட் திருடுறதுன்னு சொன்னாங்க அந்த விக்ரம், அதுதான் ஆப்டா இருக்கும். ஸோ பாரு பண்ணுவாங்க, இவனுங்க அந்த கிரெடிட்டை திருடிட்டு இவனுங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் பிக் பாஸ் கொடுத்துருவாரு. இல்லை இவங்க சேனல் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவானுங்கன்னா அப்பட்டமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் பாரு வச்சு தான் ஆடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஏன்னா நல்ல ஓட்ஸ் வர பாரு, வினோத், கமருதீன் டிசர்விங் இல்லை அந்த ஓட்டிங்க்கு. ஆனா அகைன் அவனும் 3rd பிளேஸ்லயும் 4th பிளேஸ்லயும் மாறி மாறி வரான் அப்படின்னும் போது அபிஷியல் ஓட்டிங்ல 4th பிளேஸ்ல தான் விக்ரம் இருக்கானும் போது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்க இடத்துல இதை போடுறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திவ்யா விக்ரம்க்கு ஓட்டு வருது, கனிக்கெல்லாம் ஒண்ணுமே ஓட்டே இல்லை. ஆதிரைக்கு நம்ம இந்த வாரம் தான் பார்க்கணும், அவங்க நாமினேஷன்ல வந்தால் தான் என்ன ஓட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பக்கம் விக்ரம் டீம்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி, அரோரா, பிரஜன், அமித், சுபிக்ஷா, ஆதிரை, திவ்யா. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வருதா. இப்போ இதில் யாருக்கெல்லாம் நல்லா ஓட்டிங் வருது, விக்ரம்க்கு வருது, திவ்யாக்கு வருது. ஓகேக்கா, அமித்துக்கு இல்லை, சுபிக்ஷாக்கு இல்லை, அரோராக்கு இல்லை, கனிக்கு இல்லை, பிரஜனுக்கு இல்லை. ஸோ ஆதிரையை நம்ம இன்னும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இப்படி போடுறாங்க. ஸோ இதில் எந்த டீமை எப்படி வின் பண்ண வைக்கணுன்றத டீம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டாஸ்க்கை